வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும், என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கோடைக்காலம் அப்படின்னாலே பலருக்கும் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும், அதனால் பாதிக்கப்படுவாங்க. இதன் மூலமாக உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு சில இயற்கையான ஆயுர்வேத மருத்துவ முறைகளையும் கையாள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஆயுர்வேதத்தின்படி பித்தம் அப்படின்றது உடலினுடைய 3 தோஷங்களில் ஒன்று. அப்போ பீட்டா அப்படின்றது உடலினுடைய இருக்கக்கூடிய அந்த ஜீரண சக்தி அக்னியை கட்டுப்படுத்தும். ஸோ பித்தம் கட்டுப்பாட்டை மீறும் போது அது வயிற்று பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தலாம். அதனால நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது உடலில் நீர் சத்து குறைவு ஏற்படாமல் நம்மளுடைய உடல் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொள்ளலாம். அதுக்கு நம்ம என்னென்ன முறைகளை கடைபிடிக்கணும், உணவுகளை எடுத்துக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீர் நிறைந்திருக்கக்கூடிய உணவு சத்துக்கள், அந்த உணவுப் பொருட்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு போதுமான அளவு நீர் குடிக்கிறது நமக்கு அவசியம். ஒவ்வொரு நாளுமே நம்ம 3 லிட்டருக்கும் குறைவான அளவு தண்ணீர் குடிக்கக்கூடாது. 3 லிட்டருக்கும் மேலே நம்ம தாகத்தை அடங்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் குடிச்சிக்கலாம். இது தவிர நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு நம்ம தர்பூசணி, ஸ்ட்ராபெரி, வெள்ளரிக்காய், தேங்காய் தண்ணீர், அதாவது இளநீர், பழச்சாறு, இந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆரோக்கியமான இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். கூடுதலாக சூப்பு, காய்கறி வடிச்சாறு, அதாவது காய்கறி சூப்பு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் நீர் சத்து நமக்கு எப்போதுமே இருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாகவே நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது கண் வறட்சி, உடல் வறட்சியெல்லாம் ஏற்படாது, மயக்கமெல்லாம் நமக்கு ஏற்படாது, நலமோடு இருக்கலாம். உடல் வெப்பத்தை முழுமையாக குறைத்துக் கொள்ளலாம். சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சரியான நேரத்தில் உணவு உண்ணாமல் இருக்கிறதும் உடல் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய காரணியாக அமையலாம். ஏன்னா இதன் மூலமே நமக்கு உடலில் வெப்பம் அதிகப்படுத்தப்படும். ஸோ இது செரிமானத்தை மேம்படுத்தாமல் போயிடும். அதனால் இது உடலை குளிர்விக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கணும். அந்த வகையில் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை அந்த கோடை காலங்களில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் நமக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா உடல் உஷ்ணம் காரணங்களால் பல பேருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வரைக்கும் ஏற்படும். ஸோ அந்த பிரச்சனைலாம் வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரியான நேரங்களில் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ உடல் சூடு அல்லது பித்தத்தை குறைக்கிறதுக்கு குளிர்ச்சியான இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு நம்ம வெள்ளரி பழம், நெல்லிக்காய் ஜூஸு, தர்பூசணி ஜூஸு, முலாம்பழம், ஃப்ரக்கோலி போன்றவற்றை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். இதனால் உடல் சூடு தணிவதோட ஆரோக்கியமாகவும் உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். செலரி இலைகளை நம்ம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதில் அதிக அளவு நீராகாரம் இருக்கும். ஸோ உடலுக்கு ஈரப்பதத்தை அளிக்கக்கூடியது இந்த செலரி இலைகள். இது நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர செலரி இலைகளில் மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு சத்து மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடலிலிருந்து வெப்பத்தை நீக்குவதோட உடல் ஆரோக்கியத்திற்கு நமக்கு நன்மையும் பயக்கும். ஸோ உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த செலரி இலைகளை பயன்படுத்தலாம். வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை கூடுமான வரைக்கும் நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் பண்ணணும். இப்போ இந்த வெப்ப காலத்தில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை கட்டாயம் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். அதில் பீட்ரூட்டு, கேரட்டு, இஞ்சி, புளிப்பு உணவுகள், பூண்டு, சிவப்பு மிளகாய், இதெல்லாமே நமக்கு வெப்பத்தை அதிகரிக்கும். ஸோ இது தவிர லவங்கப்பட்டை, கிராம்பு, கருமிளகு போன்ற சூடான மசாலா பொருட்கள் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு குறிப்பாக உடல் சூடு அதிகமாகும். ஏன்னா இப்போ ஏற்கனவே கோடை காலங்களில் உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய உடல் சூடு அதிகரிக்கப்படுவதால் பலவிதமான பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனத்தோடு இருக்கணும். குளிர்ந்த நீரில் நம்மளுடைய கால்களை கழுவணும். அப்போ தான் உடல் சூடு தணியும். அப்போ குளிர்ச்சியான நீரில் கால்கள் மற்றும் அந்த உள் பாதங்களை கழுவுவதன் மூலமாக உடல் சூட்டை தணிக்கலாம். இதுக்கு ஒரு தொட்டியில் தண்ணீரை நிரப்பணும். அதில் ஐஸ் கட்டிகளை கூட வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் கூட அந்த தண்ணீரில் உங்களுடைய 2 கால்களையும் ஒரு அரை மணி நேரமாவது வச்சிங்க அப்படின்னா ஸோ நரம்புகள் வழியாக உங்களுக்கு அந்த ரத்தத்தை குளிர்விக்கும். உடல் வெப்பத்தை நிலையை உங்களுக்கு குறைக்கும். இதன் மூலமாக அதிக வெப்பம் உணர்வதை நீங்கள் உங்களால் தவிர்க்க முடியும். ஸோ உடல் அதீத வெப்பத்தால் அவதிப்படும் போது உடல் உஷ்ணம் தீரலை அப்படின்னா ஸோ உடனே நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுடைய நரம்புகள் வழியாக ரத்தத்தை பாய்ச்சும் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி உடல் முழுவதுமாகவே உடல் உஷ்ணத்தை சரி பண்ணிடும். மோர் குடிக்க வேண்டியது அவசியம். இப்போ கோடை காலங்களில் நீரேற்றத்தை தரக்கூடிய சிறந்த பானத்தில் மோரும் ஒன்று. ஸோ மோர் குளிர்ச்சியை விரைவாக கொடுக்கும், உடல் சூட்டை தணிக்கும். மேலும் மோரில் சத்துக்கள் அதிகம் இருக்கிறத உடலுக்கு ஆற்றலை அளிக்கும். எனவே வெப்பத்தை சமாளிக்கிறதுக்கு தொடர்ந்து ஒரு கிளாஸ் மோர் குடிக்க வேண்டியது நமக்கு அவசியம்.
தேங்காய் தண்ணீர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம உடல் சூட்டை குறைத்துக் கொள்ளலாம். தேங்காய் வந்து மிகுந்த குளிரூட்டக்கூடிய தன்மை கொண்ட பானம். இது உடல் வெப்பநிலையை சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் தேங்காய் தண்ணீர் மிக மிக அவசியம். இது தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மூலம். மேலும் இது நம்மளுடைய உடலை வந்து குளிர்விக்குது. இது தவிர தேங்காய் எண்ணெயை நம்மளுடைய உடல் சூட்டை நீக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயை கால்களில் தடவலாம். இல்லை நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் உடலுக்கு மசாஜ் செய்யும் போது உடலினுடைய வெப்பம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம்லாம் நமக்கு வந்து குறையும். ஸோ ஆயுர்வேத முறைப்படி உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நெல்லிக்காய், புதினா, கற்றாழை போன்றவற்றெல்லாம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதை தவிர தலையை வந்து குளிர்ந்த எண்ணெயால் மசாஜ் செய்யணும். இது அதே சமயம் எள்ளு, ஆமணக்கு எண்ணெய் போன்றவற்றை வந்து வெப்பம் அதிகரிக்கிறத வந்து தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப இருக்கும். ஸோ இந்த உணவுகளையும் இந்த நடைமுறைகளையும் கடைபிடிச்சிங்கன்னா உடல் சூடு இந்த கோடை காலங்களில் உங்களுக்கு தணிக்கப்படும். நலமோடு இருக்கலாம். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.